உங்களுக்கு விருப்பம் இல்லாத மாதிரி உங்க கணவர் வந்து உங்களை ஃபோர்ஸ் பண்ணி பாலியல் உறவுல இருந்தாரா, ஆபாச படங்கள் காட்டுறாரா, இதெல்லாம் ஆட் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் நிறைய நடக்குது. ஒரு பொண்ணுக்கு பிடிக்காத மாதிரியான வீடியோஸ் எல்லாம் காட்டி இத பாருன்னு ஃபோர்ஸ் பண்றது. பெண்களுக்கு பொதுவா அதை பார்த்து பழகி இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து பயமா இருக்கும். அந்த அபியூஸ், அந்த எமோஷனலி அவங்க ரொம்ப அபியூஸ் ஆவாங்க. ஆனா ஆணுக்கு அது ஒரு பிளஷரை கொடுக்கும். சோ இதையெல்லாம் கேட்பாங்க. இது எல்லாமே இதுல இருக்கும். ஆபாச படங்கள் காட்டி உங்களை ஃபோர்ஸ் பண்றாங்களா, எல்லாமே இதுல இருக்கும். சோ நமக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அவசியம் இல்ல. சட்டம் நமக்கு சாதகமா இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் பெண்கள் அதை பயன்படுத்திக்கோங்க. இப்போ டொமஸ்டிக் வயலன்ஸ் நடக்குதுன்னா இமிடியேட்டா அந்த வீட்ல உட்கார்ந்துகிட்டு உங்களால சொல்யூஷன் தேட முடியாது. எங்க டொமஸ்டிக் வயலன்ஸ் நடக்குதோ அங்க உட்கார்ந்துகிட்டே உங்களால போயிட்டு சொல்யூஷன் தேட முடியாது. 181 ஒரு நம்பர் இருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணாங்கன்னா டொமஸ்டிக் வயலன்ஸ்க்குள்ள இருக்கக்கூடிய பெண்களை ஏதோ எந்த விதமான டொமஸ்டிக் வயலன்ஸ் அவனா இருக்கலாம். இந்த மாதிரி எனக்கு குடும்ப வன்முறையில் இருக்கு, எனக்கு காப்பாத்துங்க, எனக்கு ஹெல்ப் வேணும். 181ல இருந்து உங்களுக்கு ரெஸ்கியூ பண்ணி உங்களுக்கு ஷெல்டர் கொடுப்பாங்க. ஷெல்டர்ல 5 நாள் வரைக்கும் நீங்க இருக்கலாம். உட்கார்ந்து யோசிங்க. ஏன்னா எங்க அடி வாங்குறீங்களோ, எங்க அபியூஸ் ஆகுறீங்களோ அங்க உட்கார்ந்துகிட்டு உங்களால வெளியே போறதுக்கு யோசிக்க முடியாது. கரெக்ட்டா? சோ அந்த சூழல்ல இருந்து வெளில வாங்க.